வணக்கம். என் பேர் கவிதா. மதுரையிலேருந்து பேசுறோம். முல்லை நகர் தரகன் தெருவுலருந்து. துணை முதலமைச்சர் சார் வந்தாங்க. ஆக்சுவலா அவரெல்லாம் பார்க்க முடியுமான்றதே நாங்க ரொம்ப ஆவலோட இருப்போம். பார்க்க முடியாது. எங்க எங்க ஏரியாக்கே வந்து பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரோட குறைகளையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் சார்ட்ட மனுவா குடுத்துருக்கேன். அந்த மனுவையும் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு நல்ல முடிவும், நல்ல பதிலுமே எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். ஸோ என் அப்பா ஒரு மீனாட்சி அம்மன் கோயில்ல எங்க அப்பா வேலையில இருந்தாங்க. அப்பா புற்றுநோயில இறந்துட்டாங்க. அம் அவருக்கு நாங்க 2 பொண்ணுங்க. ஸோ அவர் வருமானத்துல தான் நாங்க எல்லாருமே இருந்தோம். அவர் இல்லாதது எங்களுக்கு பெரிய இழப்பு. அது மூலியமா அவர் வந்த வருமானம் தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதுவுமே எங்களுக்கு இப்ப இல்ல. அது ரிலேட்டடா தான் சார்ட்ட மனு குடுத்துருக்கேன். ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல முடிவும், நல்ல தீர்வும் கிடைக்கும்ன்றத நம்பிக்கையில இருக்கேன். எனக்கு வேலை வேணும்னு சொல்லி எழுதி குடுத்துருக்கேன் மனுல. ஸோ கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மாவ நாங்க தான் பார்த்துக்கிறோம். ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டா நாங்களும் இருப்போம் இன்னும் மேற்கொண்டு. எங்க வாழ்வாதாரமே அடுத்த லெவலுக்கு போகுன்ற நம்பிக்கையில இருக்கோம். மனு படிச்சாங்க சார், வாங்கி படிச்சாங்க. மனுல படிச்சுட்டுமே எல்லா டீட்டெயிலுமே அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். நல்ல தீர்வு நாங்க சொல்றோம், பார்த்துட்டு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கட்டும். அப்பா இறந்து இப்போ 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பா இறந்ததுமே அபிடவிட்ல எல்லாமே டாக்குமெண்ட் வந்து லாயர் மூலியமா வச்சு நாங்கள் கொடுத்தோம். மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கே ஆஃபீஸில் தான் போய் கொடுத்தோம். கோயில் நிர்வாகத்திட்ட போய் கொடுத்தோம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லாமல் இருந்துச்சு. எங்களுக்கு பதிலுமே கிடைக்கல. போனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் இருந்தது. ஸோ அதனால எங்களுக்கு எப்படி ரீச் பண்ணுறது, வேறு யார்கிட்ட போய் எங்களுக்கு பேசுறது, யார்கிட்ட போய் சொல்கிறது எங்கள் பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ அவர் எங்கள் ஏரியாவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ அது மூலியமா எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு, நல்ல பலன் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.